லைவ் அப்டேட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சேர்ந்து தீபக்கு சரியான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேனஸ் தீபக் குறுக்க பேசக்கூடாது. மேனஸ் டீச்சர் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன குறுக்க பேசுகிறீங்க, மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து தீபக்கை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, மாறல் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாக்லின் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தீபக்கிட்ட சொல்லும் போது, ஒரு விஷயத்தை நீங்கள் தீபக் சொல்கிறீங்க, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க, அதை மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து தீபக் சொல்கிறாரு, அதான் நயத்தே சொன்னேன் கட்டுறது கைமண அளவு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க கட்டுறதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி வந்து கட்டுறது அப்படின்னு சொல்லி நேற்றே சொன்னேன், சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, தீபக் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த செய்தி வந்து முத்துக்குமரனாக இருக்கட்டும், முத்துக்குமரனா என்னன்னு தெரில, சத்யா குரல் நல்லா கேட்டுச்சு. இந்த மாதிரி அவர் பேசாமல் இருப்பார், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து சவுண்ட் வருது. திருப்பி ஜாக்லின் வந்து சொல்ல வர்றாங்க, இந்த மாதிரி கட்டுறது உலக அளவு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி தீபக் வந்து குறிப்பிடுறாப்புல. அப்போ தான் வந்து சௌந்தர்யா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாங்க. தீபக் குறுக்க பேசியிருக்காங்க, டீச்சர் தான் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து தீபக் குறுக்கிட்டே இருந்தார், மேனஸ் இல்லையா, ஒருத்தவங்க பேசும்போது இடையில பேசி டீச்சர் பேசும்போது அப்படின்னு சொன்னேன். தீபக்கோட மூஞ்சி வந்து கருகி போச்சு. அந்த இடத்துல பார்க்கணும் அப்படியே சத்யா, ஐயோ நீ பேசாத அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த மேனஸ் படத்தை ஜாக்லின் வந்து செம்மையாக எடுத்தாங்க. தீபக்கு நீ கட்டுறது வந்து உலக அளவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் நீ கட்டுறது வெறும் கையல் அளவு தான், நீ கற்றுக்க வேண்டியதாக உலக அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி செங்குத்தாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கை பொழந்தது வேறு லெவலாக இருந்துச்சு. மக்களை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.